அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். தை மாத அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க. தை மாத அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதற்காகவே வருவதாக சொல்லப்படுகிறதுங்க. நாம செய்யும் தர்ப்பணம், தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு அவர்கள் ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறதுங்க. அதோட நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகமாகவே அதிகரிக்குங்க. இப்படி ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகின்ற தை மாத அமாவாசை என்று நாம யாருக்கு தானம் செய்ய வேண்டும், என்னென்ன தானம் செய்தால் நல்லது, எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி முன்னோர்களின் ஆசியை நாம பரிபூரணமாக பெற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். 2025ஆம் ஆண்டு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசையாகும். இந்த தை அமாவாசையானது உத்திராயண காலத்துல வரும் முதல் அமாவாசை என்பதால் இது தவற விடாதீங்க. மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. வருடத்துல வரும் மற்ற 23 அமாவாசைகளிலும் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டும் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலே வருடம் முழுவதும் அமாவாசை விரதமிருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க. அதோட நாம செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய 7 தலைமுறைகளிலும் முன்னோர்கள் செய்த பாவங்களுமே நீங்கும் என்பது ஐதீகம்ங்க. இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி உள்ளதுங்க. இது வந்துட்டு பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதாக மற்றொரு தனி சிறப்பும் இருக்கு என்று சொல்கிறதுங்க. இந்த நாள்ல 3 முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது மிக மிக சிறந்தது. தை அமாவாசை என்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும், யாருக்கு தானம் அளிக்க வேண்டும், எந்த மாதிரியான பொருட்களை நாம தானம் அளித்தால் நவக்கிரக தோஷங்கள்ல இருந்து நாம முழுவதுமே விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்படி தை அமாவாசை என்று நாம முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதோடு தானம் வழங்குவதும் மிக மிக முக்கியமானதாகுங்க. அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்று சொல்வாங்க. எல்லா அந்தணர்களுக்குமே தானம் அளிக்க கூடாது, அதை பார்த்துக்கோங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம தானம் அளிக்க வேண்டும். அது ரொம்பவும் நல்லது. அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், அதாவது பச்சரிசி கொடுக்கலாம் தானம். பச்சரிசி கொடுத்து பின்னர் பச்சை காய்கறிகள், அது 3 காய்கறிகள் 3 பொருட்களை தானம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. அது யாருக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நமக்கு தர்ப்பணத்துக்கு காரியங்கள்லாம் செய்கிறாங்கல்ல அவங்க அந்த அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானமளித்தால் மட்டுமே அது முன்னோர்களுக்கு போய் சென்று விட்டதாக நம்பிக்கைங்க. இது தவிர சனிகார காத்துவம் உடையவர்களுக்கும் தானமளிப்பது ரொம்ப சிறந்தது. அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள், நடக்க இயலாதவர்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலுமே கைவிடப்பட்டவர்கள் ஆகியோர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்வது ரொம்பவும் சிறப்பு. சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுவர்களுக்கும் உணவு அளிப்பது ரொம்பவும் சிறப்புங்க. சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது. குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கும் புத்ருக்களின் ஆசியை பெறுவதற்குமே ஏற்றதாக இருக்குங்க. ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கின்ற தை அமாவாசை என்று நாம இவற்றை எல்லாமே செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது புத்ருக்களின் ஆசியை பெற்று தருங்க. அதனால நம்முடைய பாவங்களிலிருந்தும் விடுபட முடியும். தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடுவது ரொம்பவும் நல்லதுங்க. இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் என்பதால நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்களோட செய்த பாவங்கள் எல்லாமே புத்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் எல்லாமே நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகங்க. கண்டிப்பாக மற்ற அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ, இந்த தை அமாவாசையை தவற விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. இந்த தை அமாவாசை தினத்தன்று நீங்க இந்த தர்ப்பணத்தை செய்து நீங்க கொடுக்கக்கூடிய இந்த தானமானது 7 தலைமுறை பாவம் நீங்க இந்த 3 பொருட்களை நீங்க தானம் செய்தீங்க அப்படிங்கன்னா உங்கள் குடும்பமானது எப்போதுமே ஒரு செழிப்புடனும் வாழ ஒரு முன்னோர்கள் நம்ம ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் என்றே சொல்கிறோம் சகோதரிகளே. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருப்பின் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.